ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஒரு ஒத்தரவா குச்சி மிட்டாய் வாங்கியிருப்போம். இப்போ 5 ரூபாய்க்கு அந்த ஒத்தரவா குச்சி மிட்டாய் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு மூடியை போட்டு ஒரு சின்ன குச்சி மிட்டாய், 1 ரூபா குச்சி மிட்டாய் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. அதுதான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒத்தரூவா அந்த இதுக்கு தான் 4 ரூபா போல். அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தான். 2 வாங்கிட்டு வந்திருந்தான். அதை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். அதில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி 5 ரூபாய்க்கு வாங்கி இதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு விசிலும் ஒரு பம்பரம் மாதிரி இருந்துச்சு. அது பார்த்தா ஒத்த ரூபான்னு சொல்லிட்டு 2 ரூபா தான். பாக்ஸுக்கு 3 ரூபாயாம். வாங்குகிற பொருளோட அதோட நம்மளை கவர வைக்கிறதுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க போல். அதுக்கப்புறம் இந்த சுற்றிட்டு இருக்காங்களா, அதில் வந்து ஒரு சவுண்டு மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இது ஒரு 10 ரூபாயாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு 4-5 ரூபாய் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். ரெகுலர் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம்னா அது அப்படியே கலண்டு விழுந்துருது. இதெல்லாம் ஏன்டா வாங்குறீங்கன்னு கேட்டாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ இது பண்ணுறாங்க. நான் பார்த்திங்கன்னா புதுசாக வந்துட்டு ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஏற்கனவும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஆரி ஒர்க்குமே அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்திருக்கேன். என்னோடய முயற்சியெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ. என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.